गया है the much awaited Realme 13 Plus. யூனிட் 4 அண்ட் யூனிட் 5ல சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ So based on the request, so unit 5ல வந்து rank correlation. So rank correlation பத்தி there was a comment to put a video on rank correlation. So அந்த rank correlation பத்தி first discuss பண்ணலாம் unit 5 பொறுத்த வரைக்கும். So unit 5ல already ஒரு live video actually is there in my channel. You can refer to that. So unit 5 பொறுத்த வரைக்கும் it is full of statistics and calculation. So இதில் மேஜராக கொஷின் ஏரியாஸ்னால் ஃபஸ்ட்டில் இருக்க தியரிட்டிக்கல் பார்ட்லேருந்து கேட்கலாம், இல்லைனா இந்த பின்னாடி இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்லேஷன். ஸோ வாட் இஸ் கார்லேஷன்? நம்ம டீவியேஷன் அதெல்லாம் பார்த்தோம், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அது இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக கார்லேஷன் பற்றி பார்க்கலாம். கார்லேஷன்னா என்ன, பாசிட்டிவ் கார்லேஷன்னா என்ன, நெகட்டிவ் கார்லேஷன்னா என்ன அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு அந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ கார்லேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி நிறையா அந்த மீன் மீடியன் மோட்னா சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, டிஸ்பர்ஷன்னா எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு அந்த வேரியபிள்ஸு, எவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அதை வந்து கண்டுபிடிக்கிறது. கார்லேஷன் இந்த வேர்டு இந்த டேர்மே வந்து பார்த்திங்கன்னா கார்லேட்டட்னா ரிலேட்டட், எப்படி ரிலேட் ஆகிருக்கு ஒன்னோட ஒன்று, இப்போ ஏவோட பி எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து கார்லேஷன். ஸோ இந்த இடத்துல கான்செப்ட் ஆஃப் கார்லேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ், ஸோ ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் எப்படி ரிலேட் ஆகிருக்கு. ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ் இஸ் நோன் ஆஸ் கார்லேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி த வேரியபிள்ஸ் வில் பி மார்க்ஸ், சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேரியபிள்ஸை ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிள் எப்போ வந்து இன்னொரு வேரியபிள் கூட ரிலேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஏ இன்க்ரீஸ் ஆனால் பியும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் வந்து தேர் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ அதை வச்சு தான் அதுக்குள்ள ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ஹைட் அண்ட் வெயிட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து ஹைட் அதிகமாக வெயிட்டும் அதிகமாகும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன சொல்லலாம், there is a relation between the price of the goods and the demand. ஸோ அதுலேயும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ one second. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் பொறுத்த வரைக்கும், ஸோ ஹியர் த டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கார்லேஷன் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் சிம்பிள், பார்ஷியல் அண்ட் மல்டிபிள், அப்புறம் வந்து லீனியர், கர்வி லீனியர். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன். இதில் மெயினாக வந்து தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் ஒன்லி த பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ இன்க்ரீஸ் ஆனால் பியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ்லி கார்லேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், முன்னாடி சொன்ன ஹைட் அண்ட் வெயிட். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெயிட்டும் இட் வில் இன்க்ரீஸ்.
ஸோ அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஸ்கோர்ஸ், ஐக்யூக்கும் அவங்க ஸ்டூடெண்ட் எடுக்கிற மார்க்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது இல்லையா. ஸோ ஹை ஐக்யூ இருக்க சில்ட்ரன் மார்க்ஸும் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ் கார்லேஷன் ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும். இப்போ ஏ வந்து ஐக்யூ, பி வந்து மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ இன்க்ரீஸ் ஆக பியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பி வந்து டிக்ரீஸ் ஆகும். நான் முன்னாடி சொன்னது இது. ஸோ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பீட் அண்ட் டைம். ஸோ ஸ்பீட் அண்ட் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பீடு அதிகமாக போனோன்னா டைம் வந்து கம்மியாக போகலாம் இல்லையா. ஸோ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக டைம் ரிக்வயர்ட் டு கவர் த டிஸ்டன்ஸ் இஸ் கெட்டிங் லோவர். ஸோ அதான் நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ மெஷர் இது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஃபார்முலா. ஸோ இதில் ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது தவிர ஜீரோ கார்லேஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஜீரோ கார்லேஷனாக ரெண்டு டேர்ம்ஸும் ரிலேட் ஆகலை அப்படின்னா அதை வந்து ஜீரோ கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி மெஷர் பண்ணுறதுனா ஒன்று வந்து கால் பியர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷன். ஸோ அதை வச்சு ஸோ கால் பியர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷன். ஸோ கால் பியர்சன் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அதை வச்சும், அதுக்கப்புறம் ஸ்பியர்மேன் ரேங்க் ஆர்டர் இங்கே இருக்க ஸ்பியர்மேன் ரேங்க் ஆர்டர் கார்லேஷன். ஸோ இதை வச்சும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் இந்த கார்லேஷன், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த கால் பியர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷன். ஸோ கால் பியர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா இதுதான். ஸோ ஆர்ன்றது தான் இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டு. R is equal to summation of x y divided by n into sigma x sigma y. இதான் கீழே இருக்க டேர்ம். ஸோ summation of x y divided by n into sigma x sigma y இதான் ஃபார்முலா. ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதிலே வந்து நீங்கள் இதை சிக்மான்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நம்ம முன்னாடியே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த n வந்து போயிட்டு n வந்து கேன்சல் ஆயிரும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா r is equal to summation of xy divided by root of summation of x squared into root of summation of y squared. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் வந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து தான் மெயின். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா நீங்கள் எதாவது மெமரைஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதுலேருந்து வர்றது தான் இந்த ஃபார்முலா. ஸோ அது தெரிஞ்சாலே ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க சிக்மாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இப்போ அஸ்யூம்டு மீன் இருந்துச்சு, அஸ்யூம்டு மீன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சப்போஸ் அஸ்யூம்டு மீன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இது வந்து செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா ஒன்று சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா r is equal to summation of xy minus summation of x into summation of y divided by the square root of, ஸோ இது மனப்பாடம் பண்ணி தான் வாங்கணும், வேறு வழியில், summation of x squared minus summation of x the whole squared into n. ஸோ மேக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக் படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் என்ன ஃபார்முலா, இன்னொரு தேர்ட் ஃபார்முலா. இதுதான் இந்த மூணு ஃபார்முலா தான் முக்கியம். இந்த வந்து கால் பியர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட், இந்த மூணையும் வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி எழுதி படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மூணு ஃபார்முலாஸ், ஓகேவா. ஸோ இதில் வந்து அடுத்து வந்து என்னது, ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் ஆர்டர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள், அதுக்கு வந்து ஆர் இல்லையா, ஆறுன்னு சொன்னாங்க கால் பியர்சன்ஸ்க்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரோ. ஸோ இந்த சிம்பிள் வந்து ரோ சிம்பிள். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு, சாரிங்க 1 மைனஸ்ன்னு வரும், 1 மைனஸ் 6 into summation of d square divided by n into n squared minus 1. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இதையும் நீங்கள் எழுதி படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் ஆர்டர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து
Dன்றது difference in the rank of the pair of values. அது நான் பின்னாடி அந்த டேபிளர் காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். And computing the Carl-Pearson's correlation coefficient. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம், இந்த 3 ஃபார்முலா. ஸோ அதை எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணுறது, எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு டீச்சர் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 மார்க்ஸ் இருக்கும். ஜென்ரலி மார்க்ஸ் தான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, மேக்ஸ் சம்மந்தமான ஒரு இது நம்ம கையில் வச்சுருக்கோன்னா நம்ம மார்க்ஸ் தான் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ மார்க்ஸ் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அதாவது ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த செட் ஆஃப் டேட்டா உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு இந்த ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், மற்ற வேரியபிள்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரி மார்க்ஸை வந்து எக்ஸுனும் ஜியாகிரஃபி மார்க்ஸை ஒய்னும் நீங்கள் எடுத்துக்கணும். அது தவிர வந்து யூ ஹாவ் டு நோ த அஸ்யூம்டு மீன். ஸோ அஸ்யூம்டு மீன் நீங்கள் வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா ஏபி 2 எடுக்கணும். 56 we are taking as A and 50 is taken as B. So I will upload videos separate. நான் வந்து இது வந்து டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் since exam is tomorrow நான் வந்து ஒரு பேசிக் ஐடியா I will give you. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டு எழுதும்போது இது முக்கியம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எல்லாமே, அதனால் செப்பரேட் வீடியோஸ் I will be uploading in the coming days. ஸோ இதில் AB நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். assumed mean of x is 56 and assumed mean of y is 50. ஓகேவா. ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ண பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா sum of the values. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து தேர்ட் ஃபார்முலா சொன்னல. ஸோ summation of xy minus summation of x into summation of y. ஸோ இதில் வந்து summation of x summation of y நமக்கு தேவை இல்லையா. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதில் வந்து x டேஷ்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதில் x டேஷ் அப்படின்றது என்னென்னா x மைனஸ் ஏ, அதாவது அஸ்யூம்டு மீன்லேருந்து நம்ம எப்பயும் நம்ம முன்னாடிலாம் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ அஸ்யூம்டு மீன்லேருந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து x மைனஸ் ஏ பண்ணுறோம். ஸோ 34 மைனஸ் 56. ஸோ அதோட வேல்யூஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம். இடையில வந்து we will get a value of 0. இது வந்து x டேஷ். y டேஷ்க்குரிய ஃபார்முலா என்ன, y மைனஸ் b. ஸோ பியோட அஸ்யூம்டு மீன் அப்புறம் வந்து y. ஸோ y மைனஸ் b பண்ணி இந்த காலத்தை நம்ம ஃபில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் x டேஷ் இன்ட்டு y டேஷ் இஸ் மல்டிப்ளிகேஷன், சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த காலம் we are doing. x ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்ட் வந்து இந்த காலம் ஜஸ்ட் வந்து அதை ஸ்கொயர் பண்ணால் அந்த நெகட்டிவ் இது மட்டும் போயிடும். அப்புறம் வந்து ஸ்கொயர் பண்ண வேல்யூ. ஸோ அதுதான் இந்த 2 காலம். ஸோ இதோட சமேஷன், ஸோ இந்த சமேஷன் ஆஃப் எக்ஸ் டேஷ் என்ன, சமேஷன் ஆஃப் ஒய் டேஷ் என்ன. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் இந்த காலத்தோட சமேஷன் ஆஃப் எக்ஸ் டேஷ் இஸ் ஹவு மச் இஸ் மைனஸ் 171. சமேஷன் ஆஃப் ஒய் டேஷ் எவ்வளோ, ஸோ அது மைனஸ் 12. ஸோ அதே மாதிரி சமேஷன் ஆஃப் எக்ஸ் டேஷ் இன்ட்டு ஒய் டேஷ் அது வந்து 2411. அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இந்த காலத்தோட சமேஷன் ஆட் பண்ணிங்கன்னா 7193 கிடைக்கும். இந்த காலத்தோட சமேஷன் 3978. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக எல்லா டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் n is equal to 16 ஹியர் இல்லையா. ஸோ n is 16. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த ஆர் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த ஆர் வேல்யூ, அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா பி 0.50 நியரிங் டு 0.50. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ரஃப் பிக். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த, ஸோ இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். தட் ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் ஆர்டர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டு கார்ல்-பெர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷனும். ஸோ இதில் ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ சப்போஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா த ஸ்டெப்ஸ் யூ கேன் ரைட் அண்ட் யூ கேன் எக்ஸ்பிளைன் ஹவு டு கம்ப்யூட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேங்க் ஆர்டர் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது.
ஸோ இதுலேயும் நமக்கு எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதுதான் என்னோட வேல்யூ. ஸோ என்னோட வேல்யூ இங்கே என்ன 10. ஓகேவா? ஸோ வந்து இங்கே ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேயே இருக்குது பாருங்களேன். ஸோ ரேங்க் ஆர்டர். ஸோ ரேங்க் கொடுக்கணும் இங்கே. ஸோ நம்ம ரேங்க் கார்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, ரேங்க்குனா என்னது, யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு, அதுதானே ரேங்க்கு. ஸோ இந்த இடத்துல ரேங்க் ஆர்டர் கொடுக்குறோம் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேல்யூஸ்க்கும் நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ ரேங்க்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ரேங்க்ஸை வந்து நம்ம போடணும். ஸோ வந்து 1 2 3 அப்படின்னு. ஸோ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸ் காலத்தை பாருங்கள். ஸோ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ, ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க். ஸோ இதில் வந்து 91 இதுதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ரேங்க் போகணும். செகண்ட் ரேங்க் 65ல் 60ஸில் இருக்குது செகண்ட் ரேங்க்கு. 91 கீழே 80லாம் இல்லை, 70 இல்லை. ஸோ 65 இருக்குது. ஸோ 65லே ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை, 2 65 இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி ரேங்க் கொடுப்பீங்க? ஏன்னா வந்து 2ன்றது ஒரு ரேங்க்கு தான், அதை 2 பேருக்கு பிரித்து கொடுக்கணும், 2 நம்பர்ஸ்க்கு அதாவது பிரித்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைட் அப் ரேங்க்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணுறோம். டைட் அப் ரேங்க்னா ஸோ ஒரு ரேங்க்கே 2 பேருக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம், 2 நம்பர்ஸ்க்கு. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 செகண்ட் ரேங்க்கையும் 3 ரேங்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ 2 பேருக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2.5 கிடைக்கும். ஸோ 2.5ஐ இந்த 65க்கும் இந்த 65க்கும் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ 3ன்ற நம்பர் நம்ம யூஸ் பண்ணல, ஏன்னா இது கூடயே நம்ம வந்து பிரித்து கொடுத்துட்டோம் அந்த நம்பரை யூஸ் பண்ணி. ஸோ அடுத்து வரது என்னது, ஃபோர்த் ரேங்க். ஃபோர்த் ரேங்க் வந்து 65க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், என்ன நம்பர்ஸ் இங்கே வருதுன்னு பாருங்கள், 54 4. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரேங்க் கொடுக்குறோம். 4 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 5th ரேங்க் வந்து 48 கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து இருக்க ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் 65க்கு கொடுத்த மாதிரி 46 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 46 இருக்குது, இங்கே ஒரு 46 இருக்குது, இங்கே ஒரு 46 இருக்குது, 3 46 இருக்குது. இப்போ எப்படி ரேங்கை பிரித்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரேங்க் வரைக்கும் இங்கே கொடுத்துட்டோம். 6th ரேங்க்லேருந்து 6th ரேங்க்கு, 7th ரேங்க்கு, 8th ரேங்க்கு, இந்த 3 ரேங்க்கையும் வந்து நம்ம வந்து இந்த 3 நம்பர்ஸ்க்கு கொடுக்கணும். 3 ஒரே நம்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 பண்ணுறோம். ஸோ டிவைடட் பை 3 பண்ணோன்னா 3ஆக பிரிக்கிறோம். அதாவது இந்த 3 ரேங்க்கையும் ஆட் பண்ணி 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக 3 நம்பர்ஸ் இருக்கீங்க, அதனால 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். ஸோ 3 பேர்த்துக்கும் 7 தான். 46 3 நம்பர்ஸ்க்கும் 7 7 7. ஸோ இதுதான் ரேங்க் வந்து நம்ம எப்படி அசைன் பண்ணோம் அப்படின்றது. ஸோ ரேங்க் ஆஃப் ஒய்யும் இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேங்க், அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், ரேங்க் ஆர்டர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரேங்க் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட டிஃப்ரென்ஸ் இங்கே கண்டுபிடிச்சி எழுதுகிறோம் இந்த காலத்தில். அதுதான் டி ஸ்கொயர்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுறது. அதோட சம்மேஷன், இந்த காலத்தோட சம்மேஷன், இந்த காலத்தோட சம்மேஷன் இங்கே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ rho is equal to 1 minus என்னது, so the formula is rho is equal to 1 minus 6 into summation of d square divided by n into n squared minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரோ கிடச்சிரும். ஸோ ரோவோட வேல்யூ ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து பாயிண்டில் தான் வரும். ஸோ ரோவோட வேல்யூ இங்கே எவ்வளோ வரும்னா 0.776 வரும். ஸோ இதிலேருந்து நம்ம அது பாசிட்டிவ்லி கார்லேட்டடாக நெகட்டிவ்லி கார்லேட்டடாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எப்பவுமே இந்த கார்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா +1லேருந்து -1குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த 0.7 மாதிரி. ஸோ இப்போ 1 உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ரோ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது வந்து பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அதே சாரி ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சுன்னா த கார்லேஷன் இஸ்
ஹைலி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ரெண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு டு calculate அது உங்களுக்கு நல்லா தெரியணும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கிராஃப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். ஸோ கிராஃப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் ஈஸி தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே டேட்டாவை வந்து நம்பர்ஸாக பார்க்காம ஒரு டயக்ராமேட்டிக்கலாக ஒரு பிக்டோரியலாக நம்ம பண்ணுறது தான் இந்த கிராஃப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். ஸோ வந்து தே ஆர் டன் இன் அ கிராஃப் ஷீட் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் திஸ் டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது பார் டயக்ராம். ஸோ பார் டயக்ராம் அப்படின்னா என்ன? ஸோ பார், ஸோ தேர் இஸ் அ பார். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேர் இஸ் அ பார். ஸோ அதனால தான் அதை வந்து பார் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராஃப் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் இருக்கும் இதுலேயும். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி வந்து அந்த டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் டேட்டாவாக ஒரு கேல்குலேஷனில் பார்க்குறத விட ஒரு பார் டயக்ராமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பவுமே த மார்க்ஸ் வில் பி டேக்கன் ரைட். ஸோ இப்போ வந்து பாய்ஸ் ஓட மார்க்ஸையும் கேர்ள்ஸோட மார்க்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் ப்ளஸ் எனி மார்க்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் யூ கேன் சி த எக்ஸ் ஆக்சிஸ் ஹியர் அண்ட் ஒய் ஆக்சிஸில் தான் மார்க்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ the corresponding marks பொறுத்து the bar diagrams are drawn. ஸோ இதிலே வந்து ரெண்டு டைப் ஆஃப் பார் டயக்ராம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் வரையலாம், இல்லைனா வந்து ஹரிசாண்டலாகவும் வரையலாம். ஸோ ஹரிசாண்டலாக வரைஞ்சால் அதே மார்க்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வரும், இந்த சைடு ஒய் ஆக்சிஸ் வரும். ஸோ இதில் வந்து இங்கிலீஷில், தமிழில், மேக்ஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா பார்ஸும் இட் வில் பி ஆஃப் ஈக்குவல் வித். ஸோ அந்த கேப்பும் வந்து இட் வில் பி ஈக்குவல். ஸோ இந்த மீன் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மீன் அதாவது மீன்னா ஆவரேஜோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இட் இஸ் அன் மீன் பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ இன் ஈச் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கிலீஷில் வந்து இட் இஸ் 54.1 தட் இஸ் அ மீன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ எவ்வளோ ஆவரேஜாக இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. ஸோ இதுலேயும் அப்படி தான் த மீன் இஸ் calculated. மீன் ஆஃப் த மார்க்ஸ் உங்களுக்கு எப்படி calculate பண்ணணும்னு தெரியும். மீன்னா ஆவரேஜ். ஸோ இந்த பாய்ஸோட மேக்ஸ் மார்க் எவ்வளோ அண்ட் இந்த கேர்ள்ஸோட மேக்ஸில் அதோட மீன் கண்டுபிடிச்சி அதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூ இங்கே ஒய் ஆக்சிஸில் ஃபைன் பண்ணி இப்போ 68.48னா அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வரையணும். ஸோ அதுதான் வந்து பார் டயக்ராம். இது ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை டயக்ராம். ஸோ பை டயக்ராமும் ஈஸி தான். ஸோ பை டயக்ராம் வந்து சர்க்கிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பில் ஸோ அந்த டேட்டாவை வந்து போட்டு எழுதுவாங்க. ஸோ வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவழிக்கிறோம் அமௌண்ட்டு அதுக்கு வந்து ஒரு பை டயக்ராம் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, என்னென்ன செலவுகள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட்டு, ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பை டயக்ராம் வரையணும். ஸோ இதில் வந்து ஆங்கிள் வந்து எவ்வளோ, ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி இல்லையா. ஸோ அது உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் இந்த ஜாமெண்ட்ரி நமக்கு தெரியணும். டோட்டல் ஆங்கிள் வந்து 360. ஸோ 360. ஸோ என்ன சர்க்கிள் வரைஞ்சாலும் த சென்டர் ஆங்கிள் வில் பி 360 இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த இதில் வந்து ஆக்சுவலாக யூ ஹாவ் டு ஃபைண்ட் த செக்டர் ஆங்கிள். ஸோ செக்டர் ஆங்கிள்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். என்னென்ன செக்டர் ஆங்கிள் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பீஸாலாம் பார்க்குறோம்ல. ஸோ பீஸாவில் நம்ம கட் பண்ணுற அந்த பார்ட்டு இப்போ வந்து இது டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு இடம் கட் பண்ணுவீங்களா. ஸோ இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் செக்டர் ஆங்கிள். ஸோ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பை டயக்ராம் வரைகிறதுக்கு. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டு பாருங்கள் 5000 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் இந்த காலத்தோட டோட்டல். ஸோ 5000 டிவைடட் பை 20,000 இன்டூ 360 டிகிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வர்றது வந்து இட் இஸ் இன் டிகிரி. ஸோ 90 டிகிரியில் நீங்கள் எதை மார்க் பண்ணணும். ஹவுஸ் ரெண்ட்டு எவ்வளோ
அங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு மார்க் பண்ணிங்க, இங்கே வந்து டிகிரியில் மார்க் பண்ணும். ஸோ 90 டிகிரியில் வந்து திஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மஸ்ட் பி ட்ரான் இன் த சர்க்கிள். ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கும் டிகிரி தான். ஸோ இது பாருங்கள் 144 டிகிரி. ஸோ இது வந்து ஜாமெண்ட்ரியில் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணி வரைகிறது தான் பை சார்ட். ஸோ இப்படி தான் இருக்கும் அது. ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதில் வந்து ஃபுட்டுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ஆங்கிளும் பார்த்திங்கன்னா அப்படியே 144 டிகிரி. ஸோ ஹெல்த்துக்கு 36 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆங்கிள்ஸை மார்க் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரி வரும். ஸோ இதான் வந்து பை சார்ட். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கிராஃப்ஸ். ஸோ கிராஃப்ஸும் வந்து டயக்ராம்ஸ் தான். இது வந்து கிராஃப் ஷீட்டில் நம்ம வரைவோம். ஃபஸ்ட்டு வந்து வர்றது ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராமும் பார் டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே நிறைய வந்து ரெக்டாங்கிள் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ட்ரா அ ஹிஸ்டோகிராம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரா பண்ணியிருக்காங்க கிளாஸ் இன்டர்வலுக்கு இந்த இடத்துல. ஸோ அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வன்சிஸு இந்த சைடு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் என்ன 1 to 10 இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ 3ல் கரெக்டாக மார்க் பண்ணணும். அதே மாதிரி 11 to 20க்கு 5ன்ற ஃப்ரீக்வன்சியில் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த கிளாஸ் இன்டர்வல் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே மார்க் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹிஸ்டோகிராம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த so frequency polygon. So frequency polygon is also easy only if you understand. One second. So உங்கள் புக்கில் கொடுத்துருக்க பிக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி பாலிகன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகன் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுலேயும் வந்து யூ will be drawing the x axis and the y axis. So இங்க என்னன்னா points mark பண்ணும். So this also you will do in the test and measurement record la. So அதனால நான் detail video I'll be putting it separately. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த points. ஸோ ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இட் வில் பி ஃப்ரம் த 0 ஒன்லி. அண்ட் ஆல்சோ இங்கே எண்ட் ஆகிற பாயிண்ட்டும் வந்து நம்ம 0ல் மார்க் பண்ணோம். ஸோ உங்கள் இதில் கொடுத்துருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே 5.5, 3னா அதை வந்து நீங்கள் இப்போ 3னா இங்கே கரெக்டாக மார்க் பண்ணணும். 5.5 இங்கே கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருப்பாங்க, இங்கே 10 இருக்குது. ஸோ 5.5 இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கணும். அப்புறம் வந்து 3 வந்து இந்த ஒய் ஆக்சிஸில் எடுத்து இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை ஸோ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஒன்று, ஒய் வேல்யூ ஒன்று. ஸோ அந்த கொடுத்துருக்க டேட்டாக்கே இப்போ முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாக்கே இப்படி தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு 5.5, 3. ஸோ முன்னாடி கொடுத்துருக்க டேட்டா, அதாவது இந்த டேட்டாக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க டேட்டாக்கு I am not having that actually. Okay. ஸோ அந்த இது என்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் 15.5, 5. ஸோ இதையும் எக்ஸில் மார்க் பண்ணணும். நீங்கள் 15.5 எக்ஸில் எங்கன்னு கண்டுபிடிச்சி ரெண்டாவது பாயிண்ட்டாக இந்த மாதிரி அது ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு
கீழே வரைக்கும் கொண்டு போகணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி பாலிகன் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இதில் கலர்டாக இருக்கும் இந்த பாலிகன் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து it is about frequency polygon and cumulative frequency curve. What is a cumulative frequency curve னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்போ ரஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி அந்த ஆகிவ் கர்வ்னு லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதுதான் இது, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அந்த இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம மீடியன். ஸோ நம்ம மீடியன் வந்து கேல்குலேஷனில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த கிராஃப் ஷீட் மூலமாகவே நீங்கள் உங்கள் டேட்டாவோட மீடியம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் கிளாஸ் இன்டர்வலில் இன் யோர் புக் ஃபஸ்ட்டு கிளாஸ், இப்போ கிளாஸ் இன்டர்வல் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 to 10, 11 to 20, 21 to 30. ஸோ இந்த 3க்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருப்பாங்க 3, 5, 6 அப்படின்னு. ஸோ இதுக்கு 2 cumulative frequency நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று நம்ம less than cumulative frequency, LCF. ஸோ less than cumulative frequency. அதுக்கப்புறம் more than cumulative frequency. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுலேயே ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே 3. ஸோ லெஸ் தேனுக்கு 3 அப்படியே இங்கே எழுதிட்டு 3 + 5 என்னது? 3 + 5 is 8. 8 + 6 is 14. ஸோ இந்த மாதிரி தான் வந்து less than cumulative frequency கண்டுபிடிக்கணும். ஸோ அதே வந்து more than cumulative frequency அப்படின்னா இப்படியே நீங்கள் செஞ்சுட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு 15ன்ற வேல்யூ கிடைக்கும் LCFல. ஸோ அதை வந்து திருப்பி வந்து நீங்கள் ரிவர்ஸில் போட்டு எழுதணும், மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்ல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு more than cumulative frequency கிடைக்கும். ஸோ இஃப் யூ சப்ட்ராக்ட் யூ வில் கெட் த more than cumulative frequency. அப்போ நீங்கள் இதை டேட்டாவை நீங்கள் வந்து கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணும்போது ஒரு கர்வ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு இது வந்து இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும் அந்த கிராஃப் ஆக்சுவலாக. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ஓகேவா? ஸோ வந்து திஸ் இஸ் அபவுட் த cumulative frequency. So this is about the cumulative frequency. நம்ம வந்து next போலாம். So if you read now, I hope you will understand now. So இந்த cumulative frequency easy தான். இது வந்து important for your further record எழுதுறதுக்கும் இது முக்கியம். ஸோ அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் பார்த்தாச்சு, cumulative frequency பார்த்தாச்சு. ஆகிவ் கர்வ்னா அந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகி வருதுல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து ஆகிவ் கர்வ். ஸோ ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணி ஒரு நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம மீடியன் கண்டுபிடிக்கிறோம். சரி, ஸோ யூனிட் 5ல் ஸோ நான் ரஃபாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். யூனிட் 4க்கு போகலாம். ஸோ யூனிட் 4ல் என்னென்ன கொஷின்ஸ் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இஸ் ஆல்ரெடி வீடியோஸாக இருக்குது இன் ஆர் சேனல். யூ கேன் ரெஃபர் டு தட். ஸோ ஐ வில் ப்ரொவைட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு லிங்க் தெரிலனா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ரம் திஸ் செக்ஷன் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட். ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு குட் டெஸ்ட், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டும். ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க வீடியோஸை. டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டும் அப்படி தான். ஸோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஆக்சுவலியாக நடுவில் பண்ணுறது, டீச்சிங்க்கு நடுவில் நமக்கு தெரியணும் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின்றதுக்காக பண்ணுறது தான் வந்து என்ன டெஸ்ட்டு, டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு. இல்லைனா வந்து ஒருத்தவங்க டிசேபிள்டு சில்ட்ரன் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக ஸோ அவங்க எதில் லேகிங் பிஹைண்டாக இருக்காங்க,
ஸோ எந்த மாதிரி விஷயத்தில் இப்போ லேர்னிங் டெஃபிஷியன்சி இருக்கலாம், படிக்கிறது எழுதுறதுல எதில் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னாலே என்னது டயக்னோஸ். இப்போ ஒரு டாக்டர் எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன உடம்புல குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா என்னது, நம்ம வந்து உடம்புல நம்ம அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த பசங்கிட்ட என்ன வந்து அவங்க லேக் ஆகுறாங்க படிக்கிறதுலையா எழுதுறதுலையா என்ன பிரச்சனை அவங்களுக்கு, அதுதான் வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு. ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ என்ன நேச்சர் ஆஃப் த லேர்னிங், என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெமெடி கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி. ஸோ அதுவும் ஈஸி தான், அதில் ஃபார்முலாஸ் வரும், அதை படிச்சுக்கோங்க. அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் த குட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலிடிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, காம்ப்ரிஹென்சிவ்னஸ், கிளாரிட்டி அண்ட் ப்ராக்டிகபிலிட்டி. ஸோ இதுதான் கீவேர்ட்ஸ். ஸோ வேலிடாக இருக்கணும் நம்ம பண்ணுற டெஸ்ட். ஸோ த டெஸ்ட் ஸ்கோர்ஸ், நீங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த டெஸ்ட் மஸ்ட் பி வேலிட் ஃபார் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட். ஸோ ஒன் சப்ஜெக்டோட எவ்வளோ அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து லாங்குவேஜை டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஐக்யூ டெஸ்ட்டும் அப்படி தான். ஒன்லி த ஸ்டூடெண்ட் ஐக்யூ வில் பி டெஸ்ட். ஸோ அதனால் தட் இஸ் த வேலிடிட்டி ஆஃப் த டெஸ்ட். அண்ட் கம்மிங் டு த ரிலையபிலிட்டினா நம்பகத்தன்மை. ஸோ எவ்வளோ வந்து நம்பிக்கையாக இருக்குது அந்த டெஸ்ட் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஸோ தட் இஸ் த ரிலையபிலிட்டி ஆஃப் த டெஸ்ட். அண்ட் ஆப்ஜெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து தேர் மஸ்ட் நாட் பி எனி the scores obtained by the individual should be identical. That is objectivity. So இது வந்து fairness மாதிரி. And also practicability. So practically if it is possible, so நம்ம ஒரு construction பண்ணியிருப்போம் achievement test. So whether it is practical, அந்த short span of timeல அவங்களால எழுத முடியுமா, டைம்குள்ளே எழுத முடியுமா, எக்ஸ்பென்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ப்ராக்டிகபிலிட்டி, அதாவது நம்ம ரியாலிட்டியில் அந்த டெஸ்ட்டை உண்மையிலாக கண்டக்ட் பண்ண முடியுமா. ஸோ தட் இஸ் ப்ராக்டிகபிலிட்டி. அண்ட் காம்ப்ரிஹென்சிவ்னஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ இட் மஸ்ட் இன்க்ளூட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அதுதான் காம்ப்ரிஹென்சிவ்னஸ். ஸோ எல்லா கண்டென்ட்டையும் அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ தெளிவாக இருக்கணும், அது ஒன்று. ஸோ இது எல்லாமே குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த என்ஷூரிங் ஃபேர்னஸ் இன் த டெஸ்ட். ஸோ ஃபேர்னஸ்னால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டு, ஏதோ ஒரு டெஸ்ட் ஏதோ நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபேராக கண்டக்ட் பண்ணுறது, ஸோ ஒரு குட்டாக எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் வந்து லேர்னிங் அவுட்கம் வந்து கிளியராக நம்ம முன்னாடியே குவாலிட்டிஸ் ஆஃப் த குட் டெஸ்ட்டை இட் மஸ்ட் பி கிளாரிட்டியோடு இருக்கணும். ஸோ அதே மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸை இங்கே கிளியராக வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட் ஆர் டாட், ஸோ என்ன நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க, இட் மஸ்ட் பி தேர். ஸோ கிளியர்லி ஸ்டேட்டட் லேர்னிங் outcomes, that is the first point. So in the there are totally 7 steps actually. So இது வந்து 7 steps. So இதுவும் கேட்கலாம் இந்த big questionல or in the 5 mark question. So steps to be taken to make the assessment fair. So ஒரு ஃபேரான அசஸ்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ கிளியர்லி ஸ்டேட்டட் லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கணும். உங்களுக்கு என்ன வந்து சொல்லித்தர போகிறீங்க அது இருக்கணும் அசஸ்மெண்ட்டில். அண்ட் ஆல்சோ நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். மெனி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் மெனி மெஷர்ஸ் ஆஃப் தட். நம்ம இப்போ நிறைய மெஷர்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் யூஸ் பண்ணோம். and students learn how to do the work that are assessed.
and engaging and encouraging the students, interpreting assessment result appropriately. ஸோ இது எல்லாமே வந்து the quality fairness செக் பண்ணுறதுக்கு and teacher evaluation of his own method. ஸோ வெதர் அவங்களோட அசஸ்மெண்ட் மெத்தடே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஃபேராக இருக்கா அப்படின்னு நம்மளே ஒரு சுய பரிசோதனை மாதிரி பண்ணணும். அண்ட் இன்டர்பிரட்டிங் த அசஸ்மெண்ட் ரிசல்ட் ப்ராப்பர்லி. ஸோ அதுவும் முக்கியம். அண்ட் எங்கேஜிங், இது கீழே வந்து இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் எழுதிட்டு, ஸோ இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் அந்த எஸ்ஏ கொஷினுக்கே 25 minutes, half an hour எடுத்துட்டிங்கனாலே அதிகம் தான். ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் யூ ரைட் ஆஸ் அ மைண்ட் மேப். ஸோ இந்த மாதிரியோ இல்லை வந்து இந்த மாதிரி பிக்சர் ஃபார்மேட்டில், ஸோ ஃபேர்னஸ் ஆஃப் த டெஸ்ட் என்னெல்லாம், ஸோ என்னெல்லாம்னு வந்து பாயிண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹெட்டிங்கையும் ஒரு 2 பாயிண்ட் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மேக் ஷுர் யூ அட்டன் ஆல் த கொஷின்ஸ். ஸோ ஒரு கொஷினே வந்து ஒரு 6 pages 7 pagesலாம் எழுதுனீங்கன்னா அடுத்த கொஷினுக்கு வந்து உங்களால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தெரியாத கொஷின்னாலும் யூ ஜஸ்ட் மேக் ஷுர் யூ அட்டன் ஆல் த கொஷின். தெரியாத கொஷின்னாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு மைண்டுக்கு வரதை வச்சு யூ ட்ரை டு கம்ப்ளீட் தட் கொஷின். ஏன்னா ஒரு கொஷினுக்கும் there is 10 marks. ஸோ டோன்ட் லீவ் த 10 marks. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஃபார் என்ஹான்சிங் கான்ஃபிடென்ஸ் இன் லேர்னிங். ஸோ கான்ஃபிடென்ஸ் இன் லேர்னிங்கை நம்ம எப்படி கொண்டு வர்றது? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேர்னஸ் பார்த்தோம், எப்படி வந்து கான்ஃபிடென்ஸ் கொண்டு வருது இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் இஸ் த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொன்னால, அது வந்து அந்த மாதிரி படிப்பில் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அதாவது டீச்சிங்க்கு நடுவில் நீங்கள் ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, வச்சு என்ன அவங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குது, என்ன வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்னு செக் பண்ணுறீங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டீச்சிங்கை மாற்றுறீங்க, இல்லை ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து என்ன அவங்க பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து பண்ண சொல்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டீச்சருக்கும் ஹெல்ப் பண்ணணும். டீச்சிங்கில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த பில்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பையனை என்ன இந்த அசஸ்மெண்ட்டில் தேவையாக இருக்குது. இப்போ நீங்கள் B.Ed எக்ஸாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதுதான் முக்கியம் இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ கண்டென்ட் படிக்கிறோம் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம், குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன க்ரைட்டீரியா வச்சு மார்க் தருவாங்க அது நமக்கு புரியணும். நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும், அப்போ எப்படி நமக்கு எப்படி 10 marks ஒரு கொஷினுக்கு நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது, எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம எழுதுனா தருவாங்க, ஓகேவா. ஸோ அண்ட் கம்பேர் அண்ட் எவால்வேட் தேர் ஒர்க் வித் க்ரைட்டீரியா ஆஃப் குட் ஒர்க். நல்லா எழுதுனவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் நான் உன்னை அசஸ் பண்ண போகிறேன், ஸோ இப்படிலாம் நீ படிச்சுக்கோ, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி அந்த குவாலிட்டி அவன் பண்ணுற அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணும்போதும் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. லேர்னிங் நீட்ஸ், ஸோ ஏதாவது தேவை இருக்கா, லேர்னிங் நீட்ஸ் அதை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுறதும் ஒரு டீச்சரோட வேலை தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ important. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீட்பேக் நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் கொடுக்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. நம்ம அவனா ஃபீட்பேக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து திருத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீட்பேக் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்குது டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில், தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு இன்க்ரீஸ் த கான்ஃபிடென்ஸ் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பில்டிங் த அசஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி மூலமாக தட் கான்ஃபிடென்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட்.
ஸோ திருப்பி அதே பாயிண்ட் தான். இப்போ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம நல்லா படிக்க வைக்கிறது, டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் மெத்தடை எப்படி வந்து நம்ம மாற்றி நம்ம பசங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அது மூலமாக வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பசங்களை நல்ல மார்க் எடுக்க வைக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். நம்ம டீச்சிங்க்கு நடுவில் ஒரு டெஸ்ட் வச்சிடணும் ஒரு போர்ஷனை முடிச்சுட்டு. ஸோ அதுதான் முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் I already discussed that. Next concept of inclusive practices. So inclusive, so இந்த மாதிரி disabled children, ஸோ ஏதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டிலேருந்து நிறைய டைப் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய சில்ட்ரன் பார்த்தோம், கிஃப்டட், ஸ்லோ லேர்னர்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய சில்ட்ரன் இருக்காங்க, ஆவரேஜ் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தேர் ஆர் ஆல்சோ த சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி. ஸோ டிசபிலிட்டியோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான டீச்சிங் அசஸிங் இருக்க போகுது. ஸோ இங்கே அசஸ்மெண்ட் மட்டும்தான் பற்றி பார்க்குறோம். ஸோ அசஸிங் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன். உங்கள் கிளாஸில் ஒருத்தவங்களுக்கு ஏதோ டிசபிலிட்டி, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குது, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு மெடிக்கல் ரெக்கார்டாக இருக்கலாம், ஒரு டாக்டர்கிட்ட இருந்து அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்கள்ல அதுலேருந்து, ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் தர ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து, ஒரு பேரண்ட்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே முக்கியம். ஸோ அதுதான் கேதர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம் அவனுக்குன்னு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தனியாக ஒரு எக்ஸாம் வந்து வைக்கணும் இந்த இடத்துல. ஸோ அந்த கரிக்குலத்துக்குன்னு ஒரு எக்ஸாம் பிளான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்தந்த மந்தில் இந்தந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா. ஸோ ஆனால் இந்த டிசேபிள் சில்ட்ரனுக்கு யூ மஸ்ட் கீப் தனியாக ஒரு டெஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பிரெய்லி புக்காக இருக்கலாம், பிளைண்ட் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீல் சேராக இருக்கலாம், ஸோ ஒரு ஸ்பெஷல் சீட் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எப்போ தெரியும், நீங்கள் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் நீங்கள் வச்சா அப்படி தான். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஐஇபி. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இன்க்ளூசிவ் ஐஇபினா இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான். அந்த குழந்தைக்குன்னு தனியாக ஒரு எஜுகேஷன் பிளான் நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த குழந்தைய ஃபுல்லாக அவங்க ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரது. ஒரு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்காக இருக்கலாம், கொலாபரேட்டிங் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஐஇபி. அண்ட் கம்மிங் டு த அசஸ்மெண்ட். சரி, இந்த குழந்தைங்கள நம்ம டிசேபிள் குழந்தைங்கள எப்படி வந்து அசஸ் பண்ண போகிறோம்? அவங்களால எழுத முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஓரலாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை வச்சு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம், அவங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணலாம், மார்க் தரலாம். லிசனிங் டு த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு மெத்தடு. அண்ட் ரிட்டன் எக்ஸ்ப்ரெஷன், அது மூலமாக பேசிக் ரீடிங் ஸ்கில் அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது மூலமாக, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் வந்து நியூமரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டேஷனில் அவங்க எப்படி இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த சயின்ஸ் கான்செப்ட்ஸில் எப்படி இருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு நம்ம வந்து அசஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ கம்மிங் டு த டைவர்ஸ் லேர்னர்ஸ். ஸோ நிறைய டைப் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். அதாவது இந்த இன்க்ளூசிவ் ப்ராக்டிசஸில், இன்க்ளூசிவ்னாலே அந்த டிசேபிள் சில்ட்ரனும் உள்ள இருக்காங்க அந்த கிளாஸில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து டைவர்ஸ் லேர்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்க இடத்துல, கிஃப்டட், ஸ்லோ லேர்னர்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்துல இந்த டிசேபிள்டு சில்ட்ரனும் அசஸ் பண்ணுறது. ஸோ இந்த எஸ்ஏ கொஷினும் கேட்கலாம். ஸோ இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலி இம்பேர்டு. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் குழந்தைங்க டைவர்ஸ் லேர்னர்ஸ் இந்த டிசேபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலி இம்பேர்ட், கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்க குழந்தைங்க, அவங்கள தான் வந்து விஷுவலி இம்பேர்ட். ஸோ டோட்டலாக பிளைண்ட் ஆனவங்களும் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் வந்து கிளாஸஸ் போடணும் அந்த குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி சில்ட்ரனும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க விஷுவலி இம்பேர்ட், அதை வந்து டோட்டலி பிளைண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ விஷுவலி இம்பேர்ட் கண்ணில் பிரச்சனை இருக்க குழந்தைங்கள நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஆடிட்டரி அதாவது காது வழியாக அவங்க கேட்குறது மூலமாகவும் கைனஸ்தெட்டிக் அப்படின்னா தொட்டு உணர்றது மூலமாகவும் தான் அவங்க வந்து கற்றுக்குவாங்க லேர்ன் பண்ணுவாங்க. அது வந்து இந்த பிரெய்லி புக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதில் வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து தொட்டு உணர்றதுனால அவங்க வந்து படிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து விஷுவலி இம்பேர்ட் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் லேர்னிங். அண்ட் கம்மிங் டு த மாட்ரேட் லெவல் ஆஃப் அந்த பிரச்சனை இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லார்ஜ் பிரிண்டில் டெக்ஸ்ட் புக்ஸ் வர மாதிரி பார்த்துக்கிறது, பெரிய எழுத்தில், அதே மாதிரி மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணுறது, ஒரு பவர்ஃபுல் டேபிள் லேம்ப், இதெல்லாமே விஷுவலி இம்பேர்ட் மாட்ரேட் லெவலில் இருக்கவங்களுக்கு. இப்போ வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுது இந்த குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வேறு வழியில் நம்ம ஓரலாக தான் அவங்கள வந்து நம்ம செக் பண்ணோம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆர் ஸ்க்ரைபுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸாம்லலாம் ஸ்க்ரைபுன்னு ஒருத்தவங்க வருவாங்க இந்த மாதிரி பிளைண்ட் பீப்புளுக்கு. ஸோ அசைன்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரைப் அப்பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டும் அப்படி தான், ஸ்க்ரைப் மூலமாக நம்ம வந்து அதாவது ஒரு பர்சன் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும். ஏன்னா சம்மேட்டிவ்னா லாஸ்ட்டாக அட் த எண்டு நடத்துகிற எக்ஸாம் இல்லை. ஸோ அதில் வந்து எல்லாருக்கூடையும் இவங்களும் வருவாங்க எக்ஸாம் எழுத, ஆனால் அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அவங்க கூட ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள தான் ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கொஷின் பேப்பர் தான் இருக்கும். அவங்க சொல்ல அதாவது இந்த விஷுவலி இம்பேர்ட் பர்சன் சொல்ல அவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ அதனால் டைம் இஸ் கிவன் மோர் ஃபார் தம். ஸோ அதான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அவங்களுக்கு ஆடிட்டரி இம்பேர்ட் காதில் பிரச்சனை இருக்க குழந்தைங்க, ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இல்லை டெஃப் இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு சுத்தமாகவே காது கேட்காது அப்படின்னு இருக்க குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பை லிப் ரீடிங் ஸோ அண்ட் சைன் லாங்குவேஜ், ஹியரிங் எய்ட்ஸ், ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து முக்கியம். ஸோ 1 decibel is the least possible intensity of sound that could be sensed by a human ear. அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு இது பண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சைல்டால் கேட்க முடியும்னு சொல்லலாம், இல்லைனா கேட்க முடியாது. ஸோ வந்து இவங்க வந்து ஜெஸ்டியல் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் யூஸிங் ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கிறது மூலமாக, ஒரு பிரிண்டட் ஷீட் பிக்சர் காமிக்கிறது மூலமாக தான் அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் திஸ் சில்ட்ரன் இஸ் த்ரூ விஷுவல் க்யூஸ். ஸோ நம்ம விஷுவலாக நம்ம வந்து தான் இவங்கள வந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அபவுட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபார் ஆடிட்டரி இம்பேர்ட் சில்ட்ரன். லேர்னிங் டிசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய டைப் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது. லேர்னிங் டிசபிலிட்டினாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபால்ட் இருக்க குழந்தைங்க. ஸோ நியூரோ பிஹேவியர் டிஸார்டர், ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்க குழந்தைங்கள அதில் வந்து பிரெயினோடைய இது கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக, ஒரு நம்ம கை கால் மூமெண்ட்டில். ஸோ அதனால் வந்து பிரெயினோட எபிலிட்டி கம்மியாக இருக்கனால அது வந்து ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு லேட் ஆகிறனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸார்டர் வருது. இது வந்து ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்டல் டிஸார்டர் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் லேர்னிங் டிசபிலிட்டியில் இருக்க குழந்தைக்குன்னா ரீட் பண்ணுறதுக்கு அந்த LSRW ஸ்கில்ஸ் எல்லாமே. ஸோ லேர்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இது ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்டல் டிஸார்டர். ஸோ வந்து இதில் வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இதில் வந்து டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிரேஃபியா, டிஸ்கால்குலியா. ஸோ டிஸ்லெக்ஸியானா படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ரீட் பண்ணுறதுக்கு. டிஸ்கிரேஃபியானா ரைட்டிங் எழுதுறதுக்கு. டிஸ்கால்குலியானா கேல்குலேஷன் போடுறதுக்கு. அண்ட் டிஸ்பிராக்சியா இந்த மூமெண்ட், பாடி மூமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க நினச்ச மாதிரி. ஃபேஷியா அப்படின்னா டங் மூமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். ஸோ இது வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்க. இவங்களுக்கு வந்து வெறும் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ், பேஷன்ஸ் நிறைய வேணும், பொறுமை வேணும். ஸோ வந்து அது ஒன்று. இவங்களுக்கும் நம்ம இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட்
நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டாக்கிங் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், யூஸிங் புக்ஸ் ஆன் ஆடியோ டேப். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 4 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரிசோர்ஸ் ரூமில் நம்ம நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறது இங்கே இந்த குழந்தைங்கள. ஸோ அவங்களோட டிசேபிலிட்டி பொறுத்து அது. மென்டலி சேலஞ்சை நம்ம என்ன பண்ணலாம்? மென்டலி சேலஞ்சுனா ஐக்யூ வந்து லெஸ் தேன் 70 இருக்கவங்கள மென்டலி சேலஞ்ச் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து ஆக்சுவலாக தே லேக் பிஹைண்ட் த ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் சோஷியல் இதுலேயும் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம நிறைய டைம் தரணும், அவங்க இந்த மாதிரி அசஸ் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னா டெமோ காட்டலாம். டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக, லேர்னிங் பை டூயிங் மூலமாக, யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸஸ் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணணும். அண்ட் ஐஇபியும் முக்கியம். அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் மென்டலி சேலஞ்ச் ஆர் அதர் கேட்டகரிஸ். அதர் கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோபீடிக் ஹேண்டிகேப்டும் ஒரு டிசபிலிட்டி தான். ஆர்த்தோபீடிக் அப்படின்னா மசில் அண்ட் போனில் பிரச்சனை இருக்க குழந்தைங்க வந்து ஆர்த்தோபீடிக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து மூமெண்ட்டில் தான் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஈஸியாக எல்லாத்தையும் ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போகிற மாதிரி. அண்ட் தெரப்பட்டிக் மெஷர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கேயும் நம்ம ஆஸ் அ டீச்சராக அவங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஃபெசிலிட்டிஸையும் அமைச்சு தரணும் இந்த அதர் கேட்டகரிஸ்க்கும். ஸோ இதில் தான் ஃபிசிக்கலி சேலஞ்சும் வருவாங்க அதர் கேட்டகரிஸில். ஸோ அவங்களுக்கு வீல் சேர் அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த லாஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். ஸோ இந்த அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கில் ஃபீட்பேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க, எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேர்கிற மாதிரி ஆஸ் அ டீச்சராக நீங்கள் தான் பண்ண முடியும். ஸோ ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலன்னா அந்த அசஸ்மெண்ட்டே வேஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப்டர் தேட் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அந்த பேரண்ட்டுக்கோ இல்லை டீச்சருக்கோ அப்படி தெரிய வரும். அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்ப்ரூவிங்னு கொடுக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஃபீட்பேக் ஃபாலோட் பை அசஸ்மெண்ட் இருக்கணும். போத் அசஸ்மெண்ட் மஸ்ட் ஹாவ் ஃபீட்பேக். அண்ட் என்ன மாதிரி அசஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஃபீட்பேக் தேவை. அது அப்போ தான் நமக்கு அந்த லேர்னிங் டிஃபிஷியன்சி நமக்கு தெரிய வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதிலேருந்து வர ஃபீட்பேக்லேருந்து என்னெல்லாம் பண்ணலாம் நமக்கு தெரிய வரும்னா லேர்னிங் மெத்தடில் ஏதாவது மாற்றணுமா டீச்சர் சைட்லேருந்து. ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறது, திருப்பி ரிப்பீட் பண்ணுறது நம்ம. அப்புறம் வந்து டிஸ்கஸிங் பண்ணுறது, மோர் லேர்னிங் ரிசோர்ஸஸ். இந்த பிளாக் போர்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, வேறு ஏதாவது ஏவிஏடெலாம் யூஸ் பண்ணி நம்ம சொல்லி தரணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. ஸோ டீச்சிங் மெத்தடில் ஏதாவது மாற்றணுமா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணால் தான் வந்து இட் வில் பி அ மோட்டிவேஷன். அண்ட் இட் பி ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இட் வில் பி ஒர்த் ஆக்சுவலி. ஸோ அண்ட் சம் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சில லேர்னிங் மோட்டிவேஷன் நீங்கள் கொடுத்தாலே இது பண்ணிடணும். ரொம்பலாம் நீங்கள் போய் அதை வந்து இது பண்ணணுன்னு தேவையில்ல. நீங்கள் வந்து மோட்டிவேஷன், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேஷன் கம்மியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஸோ எமோஷ்னலி ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஸோ அந்த பிரச்சனை சால்வ் ஆனால் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது பிரச்சனைகள் ஆக்சுவலாக. ஸோ that is about assessment and feedback. And coming next to the process of feedback. So இது கேட்டாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வரைஞ்சி if you explain it will be enough. process of feedback பொறுத்த வரைக்கும் process of feedbackல என்ன ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பிளான் பண்ணோம் இல்லையா. ஸோ வந்து இதுலேயும் வந்து ஃபார்முலேட்டிங் த பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார் த கிவன் ஃபீட்பேக். ஏன்னா இங்கே ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ அசஸ்மெண்ட் இது வச்சாச்சு. ஸோ ஃபீட்பேக்கும் கொடுத்தாச்சு. ஸோ ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் வந்து போடுறீங்க.
ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஃபார்முலேட்டிங் அ பிளான், ஃபஸ்ட்டு இங்கே ப்ரொவைடிங் த ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ஃபார்முலேட்டிங் த ஆக்ஷன் பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஆக்ஷன் பிளான், அது வரும் இடையில. ஸோ அது இங்கே போடல நான். ஸோ ஃபார்முலேட்டிங், அடுத்து இம்ப்ளிமெண்டிங், அடுத்து அசஸிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கிவன் ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் வந்து எஃபெக்டிவாக இருக்கா. அப்புறம் இன்கார்பரேட்டிங் ஸ்மால் சேஞ்சஸ், ஏதாவது சின்ன சேஞ்சஸ் நீடராக இருந்தால் அதை வந்து நம்ம லேர்னிங் மெத்தடில் உள்ள புகுத்தணும். அடுத்து வந்து அசஸ்மெண்ட் ஆர் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட், திருப்பி வந்து ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம். இப்போ எப்படி இருக்குது அவங்களோட நேச்சர், அவங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம திருப்பி ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஃபீட்பேக், ப்ராசஸ் ஆஃப் ஃபீட்பேக். இதுவும் கேட்கலாம். ஸோ மோர் தேன் ப்ரெசென்டிங், ஒரு நீங்கள் பேராவாக எழுதலாமல் ஒரு 5 பேஜஸ் நீங்கள் எழுதணுன்னா நீங்கள் பேராகிராஃபாக எழுதாமல் இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 2 or 3 பாயிண்ட்ஸாக இட் வில் பி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ மார்க்ஸும் நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹியர் ஆல்சோ இட் இஸ் ஷோன் ஆஸ் அ ஃப்ளோ சார்ட். ஸோ நீங்கள் ஒரு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க, அதாவது டீச்சிங்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறது தான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிய வரும், நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவீங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படிப்பட்டவங்க, நல்லா படிக்கிறவங்களா, கிஃப்டடா, இல்லை ஆவரேஜா, இல்லை வந்து ஸ்லோ லேர்னரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த நீங்கள் கண்டுபிடிச்ச சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மூலமாக யூ ஆர் ஐடென்டிஃபைங் த ஸ்டூடெண்ட், யூ ஆர் கண்டக்டிங் த diagnostic test for the particular student and you are taking the remedial measure or remedial teaching. ஸோ இது வந்து அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும் மெயினாக, ஏன்னா ஏற்கனவே அவங்கள நம்ம பிரித்து எடுத்துட்டோம் இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி, அப்புறம் இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டில் என்ன பர்டிகுலராக அவங்ககிட்ட பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் தனியாக நம்ம ரெமடியல் டீச்சிங் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து மெத்தட். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து இந்த அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக் இந்த இதில் வரும். இது வந்து ஃபீட்பேக் ப்ராசஸோட டயக்ராம், ஆக்சுவலாக ப்ராசஸ் ஆஃப் ஃபீட்பேக் அண்ட் ஃபீட்பேக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இங்கே ஃபீட்பேக்கை பற்றி நிறைய நம்ம சொன்னோம். எப்படி வந்து இந்த என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எவால்வேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ எவால்வேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை அப்ரூவ் பண்ணுறீங்களா, டிஸ்அப்ரூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் காமிக்கிறீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அது வந்து வேர்பலாகவும் இருக்கலாம், நான் வேர்பலாகவும் இருக்கலாம். வேர்பல்னால் வந்து வாய் வழியாக சொல்கிறது, நான் வேர்பல்னால் ரிட்டனாக எழுதி காமிக்கிறது. இப்போ நீங்கள் அந்த நோட் புக்கில் போடுவீங்களா, வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நான் வெர்பலாகவும் சொல்லலாம், வெர்பலாகவும் சொல்லலாம், இல்லை வாய் வழியாகவும் சொல்லலாம், குட், வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வெர்பலாக சொல்லணுன்னா செய்கையில் சொல்கிறது. இப்போ வந்து இஃப் யூ நாடிங் த ஹெட்டாக இருக்கலாம், ஸோ மூவிங் த ஹெட் அப் அண்ட் டவுன், இதெல்லாம் நான் வெர்பல் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டாக எப்படி சொல்லலாம், டேரெக்டாக யூ சே டு த ஸ்டூடெண்ட், யூ டெல் த ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இதில் என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்டேட்டிங் த வை அண்ட் ஆன்சர் இஸ் ராங், எதனால அந்த இடத்துல தப்பாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அண்ட் ஸ்டேட்டிங் வாட் ஸ்டூடெண்ட் ஹாவ் அண்ட் வாட் தே ஹாவ் நாட் அச்சீவ்டு. ஸோ என்ன நீ எழுதியிருக்க பேப்பரில் என்ன இன்னும் லேக் ஆகிற அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஸ்பெசிங் பெட்டர் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் அ ரெஸ்பான்ஸ். ஸோ இன்னும் நீ பெட்டராக என்ன பண்ணலாம் அதை சொல்லலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சஜஸ்டிங் வேஸ் டு இம்ப்ரூவ் ஒன்ஸ் லேர்னிங். ஸோ எப்படி நீ இந்த லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ அதுவும் வந்து நீங்கள் தரலாம். ஸோ வந்து இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்டில், முன்னாடி சொன்னது எவால்வேட்டிவ் ஃபார்மேட்டில். ஸோ யூ மஸ்ட் டைரக்ட்லி டெல் த சில்ட்ரன் ஆர் என்ன காரணம், எதனால தப்பாக போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து த ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதுவும் கேட்கலாம், இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் a big question. ஸோ வித் திஸ்
I'm completing the 4th unit. Hope you understood. So எல்லா கொஷினும் எழுதுங்க and also give appropriate time. எல்லாத்துக்கும் டைம் ஒழுங்காக கொடுங்க and also more of ரொம்ப பேரா எழுதாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி போட்டு எழுதுங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் all the best. Happy learning to you all from my bio notes. Hope this video is helpful. Sorry for the last minute video. ஸோ இது வந்து ஒரு ரஷ்ல தான் நான் எடுத்தேன். ஸோ sorry for that. Thank you all for watching the video and also subscribe and support the channel. Thank you all. Bye. Good night.